வணக்கம். நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் டீ டைம் ஸ்நாக்ஸ் முறுக்கு செய்ய போகிறோம். இந்த முறுக்கு எதில் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மதியம் வடித்த மீதமான சாதத்தில் தான் இந்த முறுக்கு செய்ய போகிறோம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த முறுக்கு ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் அரை கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, நல்லா சூடானால் போதும். கூடவே 1/4 கப்பு அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். இந்த உடச்ச கடலையும் ஜவ்வரிசியும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த முறுக்குக்கு இந்த ஜவ்வரிசியும் உடச்ச கடலையும் சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசியும் உடச்ச கடலையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு சல்லடையை வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து சல்லிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அரைபடாத திப்பி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வடிகட்டிலே நின்றுடும். இதை சல்லிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு வச்சுருந்திங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்ச மாவு தான் சேர்க்குறேன். இதையும் சல்லிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாவில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த முறுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை விஸ்கு வச்சு கலந்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அரிசி மாவு எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். சாதம் பார்த்திங்கன்னா மதியம் வடித்த மீதமான சாதம் தான் இது. 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த முறுக்குக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் மிளகு, மிளகாய் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாதத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாதம் மசிஞ்சு இருக்கணும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எள்ளு, சீரகம், உப்பு எல்லாமே சேர்த்து கலந்து வச்சுருக்கிறோம். அதோட நம்ம அரைச்சிட்டு வந்தால் சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இது கலக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக முறுக்குக்கு எப்படி மாவு பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். மாவு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு ரெடி பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. முறுக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேன்குழல் வச்சு 3 கண்ணு உள்ளது தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் போட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கு வச்சு இதில் போட்டுட்டு நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். அடுத்து மாவு போட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சது தான். இந்த முறுக்கு குழலில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த முறுக்கு குழலில் போட்டுக்கலாம்.
முறுக்கு புழியறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு காட்டன் துணியை நனைச்சிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் முறுக்கு புழிஞ்சிக்கலாம். முறுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 3 சுற்று வரா மாதிரி புழிஞ்சிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா, எப்போவுமே இந்த மாதிரி துணியில் புழிஞ்சிட்டு தான் நான் எடுத்து போடுவேன். நீங்கள் சின்ன பிளேட்டில், ஜல்லி கரண்டியில் அந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சு போடுவீங்கன்னா, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி துணியில் போட்டுட்டு நம்ம புழிஞ்சிட்டு எடுத்து போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம புழிஞ்சு வச்சுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். யாரும் இது வரையும் ட்ரை பண்ணலன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முறுக்கு புழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி எடுத்து டக்குன்னு நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். இப்போ எண்ணெயும் சூடாக இருக்குது, போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன துண்டு மாவு போட்டிங்கன்னா அது மேலே எழும்பி வரணும். இந்த மாதிரி வந்ததுன்னா எண்ணெய் கரெக்டான பதத்தில் சூடாயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பீஸை எடுத்துடலாம். ஒரு கரண்டி வச்சு எடுத்துகிட்டு நம்ம முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஹைலியும் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. கம்மியாக வச்சிங்கன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியமாக வச்சுக்கிட்டு முறுக்கு போடுங்க. ஊற்றி இருக்கிற எண்ணெய்க்கு ஒரு 3 முறுக்கு மட்டும் போட்டிருக்கிறேன். நம்ம போடுற முறுக்கு மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் இழுக்காது, ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். அதனால் நான் கம்மியாகவே தான் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். இப்போ முறுக்கு ஒரு அளவுக்கு வெந்துடுச்சு. அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். இப்போ இது நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம முறுக்கு போடும்போது எந்த அளவுக்கு எண்ணெய் சலச்சலன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கை வெளியில் எடுக்கணும். அது ஒரு டிப் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம போட்ட முறுக்கு எல்லாமே எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. நம்ம எடுக்கும் போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். முறுக்கும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஒரு 3 முறுக்கு புழிஞ்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுடலாம். மீதி இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி முறுக்கு புழிஞ்சு எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மீதமான சாதத்தை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு முறுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாஸ் வைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.